நம்ம உடன்படிக்கை இப்போ ஞாபகம் இல்ல பாருங்க. அப்ப என்ன ஆயிட்டோம் நம்ம? உடன்படிக்கையை மறந்துட்டோம். அப்போ என்ன கல்லில தெரியுங்களா நம்ம கிட்ட? மரகதம் கிடையாது. மரகதம் இருந்தது என்றால் நான் தேவனுக்கிட்ட என்ன உடன்படிக்கை சொன்னன்றது ஞாபகத்திலே இருக்கும், என் நேரமும் இருக்கும். என்னதான் நம்ம தேவன்கிட்ட சொன்ன உடன்படிக்கை பண்ணும்போது, தேவனே உம்முடைய குமாரனோட சாயலாக நான் என்ன பண்றேன், நான் மாறுகிறேன் சொல்லி கொடுத்துமா? இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோம். எவ்வளவு நம்ம குமாரனுடைய சாயலா மாறி இருக்கிறோம். இது அடுத்த கட்டம். ஆனா சொன்னதே ஆயிடுச்சு பாருங்க, இன்னைக்கு மறந்தாச்சு. நீதிமொழிகள் சங்கீதம் 103 சங்கீதம் 17 வசனம். கர்த்தருடைய கிருபையும் அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்போ இன்னொரு தடவை வாசிச்சு. கர்த்தருடைய கிருபையும் அவருக்கு பயந்தவர்கள் மேலும் ஒரு அப்படி நிக்க வைங்க. யார் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கும்? அவருக்கு பயந்தவர்கள் மேல். அடுத்து அவருடைய நீதி யார் மேல வரும்? அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் தலைமுறைக்கு இருக்கும். ஆனா யாருக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கிறாரு? கர்த்தருக்கு பயந்தவர்கள்னா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பயப்படுவோமே, யாரா ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அந்த பயமா? என்ன பயந்தவர்கள்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த வசனத்தை சொல்றாரு, பயந்தவர்கள்னா என்ன? அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்கள் தான் பயப்படுறவர்கள். அப்ப உடன்படிக்கையை வெளியே தெரியன்றது அர்த்தம் இல்ல, ஞாபகம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல. என்ன பண்ணுறாரு? கை கொண்டு. அப்ப யார் உடன்படிக்கையை கை கொள்கிறார்களோ அவங்க மேலதான் முந்தின வசனம் படிச்சு இல்லீங்களா, தேவனுடைய கிருபையும் இருக்கோ, அவருடைய